இந்த வீடியோல வர மாதிரி வீட்ல வளர்க்குற நாய் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அது யாரோட தப்பு, லா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஒரு நாய் வந்து பைட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இல்லை, அது வந்து ஒரு லீகல் இஷ்யூ. ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க என்ன அப்படின்னா நாயை கண்ட்ரோல் பண்ணணும், வெளியே விடக்கூடாது. ரேபிஸ் வேக்சினேஷன் கம்பல்சரி போட்டிருக்கணும். அக்ரஸிவான டாக்னா எக்ஸ்ட்ரா கேர் தேவை. அட்டாக் நடந்தப்போ ஓனர் உடனே ஸ்டாப் பண்ணணும், விக்டிம்க்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி டோரை லாக் பண்ணிட்டு நிற்கிறது நெக்லிஜென்ஸ். ஸோ லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 289 படி அனிமல் கண்ட்ரோல் இல்லைன்னா அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட். 337 338 படி இன்ஜுரி, சீரியஸ் இன்ஜுரி அப்படின்னா கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். ஸோ பப்ளிக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பப்ளிக் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடலாம், ஓனர் மீது கேஸ் போடலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் காம்பன்சேஷனை கேட்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் பைட்டு தான் அப்படின்னு நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. ரேபிஸ் வந்து லைஃப் த்ரெட்டனிங். ஓனர் தவறு பண்ணினா லாஸ்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ பெட்டை வச்சிருக்கிறதுன்றது ஸ்டைல் இல்லை, அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.